கேட்கலண்ணா, அதெல்லாம் நான் ஒண்ணுமே கேட்கல. நீங்க கேட்க வேணாம். உங்க பேர் என்ன சொல்லுங்க. நீங்க என்கிட்ட எவ்வளவு பில் சொன்னீங்க? என்கிட்ட பில் எவ்வளவு சொன்னீங்க? 574 ரூபா சொன்னேன். இதுல இருக்குது. நீங்க என்கிட்ட சொன்ன அமௌண்ட் சொல்லும் போது 574 ரூபா தான் சொன்னேன். அவ்வளவுதான் சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது 574 ரூபா கொடுத்தா போதும்ல? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? அதுக்கு ஏக்கா நீ போற? உங்க பேர் என்ன? நான் எனக்கு அடுத்த மாசம் சிலிண்டர் சரியா வரலன்னா நான் என்ன பண்ணட்டும்? உங்க பேர் என்ன? ஆபீஸ்ல போய் போன் பண்ணி. உங்க பேர் என்ன? உங்க போட்டோ எடுத்திருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீ அபிராமி இந்தியன் கேஸ் ஏஜென்சி. உங்க பேரு? இதெல்லாம் ஏக்கா உங்க பேர். அப்ப ஒரு வீட்டுக்கு எதுக்குங்க 50 ரூபா வாங்குறீங்க? ஒரு நாளைக்கு 30 சிலிண்டர் போடுறேன்னு சொன்னீங்க. என்னோட விருப்பம். நீங்க எப்படி 50 ரூபா கேட்பீங்க? ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை சிலிண்டர் போடுறீங்க? நான் என்னோட இப்பதான் புதுசா வந்திருக்கேன். புதுசா வந்தவர் 50 சிலிண்டர் 30 சிலிண்டர் போடுறீங்க, 50 ரூபா கேட்பீங்களா? அப்ப ஒரு நாளைக்கு 1500 ரூபா வாங்குவீங்க. ஒரு மாசத்துக்கு 45,000 ரூபா கிம்பளம். சம்பளம் எவ்வளவு உங்களுக்கு? சம்பளம் எவ்வளவு? 5 ரூபா ஒரு சிலிண்டர். 5 ரூபா கொடுக்குறாங்களா? யாரு கொடுக்குறா? மாசம் 3000 உங்களுக்கு சம்பளமா? சம்பளம் கேட்கல. ஹைதராபாத்ல நாங்க இருந்த போது 5 ரூபாய் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மாடினா 10 ரூபாய் வாங்கினாங்க. அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு. பிரச்சனை கிடையாதுங்க. இப்ப வந்துட்டு இங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் வந்து 40 ரூபாய் கொடுத்துட்டு இப்ப 50 ரூபாய் வாங்கிட்டாங்க. சிலிண்டரே 500-700 ரூபாய் கிட்ட வாங்குறாங்க. 50 ரூபாய் நீங்க அவர் வந்த உடனே 600 சில்லரை சொன்னாரு. எதுக்குங்க 500 சில்லரை தானே வருது? என்னத்துக்கு 600 சில்லரைனா? இப்ப நான் வந்து 570 ரூபா தான் கேட்டேன். அடிச்சு சொல்றாரு. உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு உங்க பேர் சொல்லுங்க. நான் ஓப்பனா சொல்றேன்லக்கா, என்னோட விருப்பப்படி நான் கேட்டேன்க்கா. நீங்க இவ்வளவுதான் கொடுத்தீங்க. நீங்க கேட்டீங்கன்றது ஒத்துக்கிட்டீங்க. நான் எதுவும் பண்ணல. உங்களை தப்பு நான் பண்ணல. இல்ல அங்க டெலிவரி பண்ற இடத்துல இருந்து உங்களுக்கு யாராவது எடுத்து தராங்களா? இல்ல அவங்க வந்து அப்படியே 10 ரூபாய் பிரிச்சு பிரிச்சு எடுத்து வரீங்களா? கிடையாது இல்ல. வாங்க உங்க பேர் சொல்லுங்க. எடுத்துட்டு வரீங்க. இங்க இருந்து வெளியில இருந்து வீட்டுக்குள்ள எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 50 ரூபாய்ன்றது ரொம்ப ஜாஸ்தி இல்ல. பணம்ன்றது எல்லாருமே சம்பாதிச்சு தானே வாங்கிட்டு வராங்க. வாங்க உங்க பேர் சொல்லுங்கன்னு கேட்டேன் நானு. இப்ப நீங்க உங்க பேர் சொல்ல கூட நீங்க ரெக்கார்ட். உங்க பேர் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? உங்க பேர் நல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்க கம்பெனி பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நாங்க பின்னாடியும் எடுத்துட்டேன். போன் பண்ணுங்க. யாருக்கு பண்றீங்களோ பண்ணுங்க. இந்த யூனிஃபார்ம் அபிராமி யூனிஃபார்ம் இல்ல. நான் வேற ஏஜென்சில. எந்த ஏஜென்சி? வேற ஏஜென்சி எதுக்கு நீங்க கொண்டு வந்து எனக்கு போடுறீங்க? இங்க நின்னு பேசுங்க. ஹலோ அண்ணா. ஏன் பேசுறீங்க? நிக்க முடியாது. பேசுங்க. காசு வேண்டாமா? காசு வேண்டாம்னு சொல்லிட்டு போங்க. ஹலோ ஹலோ அண்ணா, கஸ்டமர் வந்து ரொம்ப இருக்காங்க. நான் 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு நான் சொன்னேண்ணா. சரி அவங்க வந்து நான் 25 ரூபா தான் கொடுப்பேன் போதுமா அப்படின்னு சொன்னாங்கண்ணா. சரி பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல போய் சிலிண்டர் போட போனேண்ணா. அங்க போய் போட்டுட்டு நான் இங்க வந்து காசு எடுத்து அவங்க வீடியோ எடுத்து எல்லாம் இதுல பண்றேன் போடுறேன் பேஸ்புக்ல இதுல போடுறேன்றாங்கண்ணா. என்னண்ணா நான் யார்கிட்ட ஆபீஸ்ல பேசுறேன். எனக்கு தேவை இல்ல. நான் எதுக்கு பேசணும்? உங்க பேர் சொல்லுங்க. என்ன கம்பெனி வந்து நீங்க வரீங்க? எதுக்கு வேற ட்ரெஸ் போட்டு நீங்க? கணபதி. கணபதி வேணாம். பாத்தீங்களாண்ணா அவரை ஸ்பீக்கர்ல போடுங்க. அவரை ஸ்பீக்கர்ல போடுங்க. சொன்னா அவங்க வந்து ஏன்பா நீங்க இவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இல்லக்கா ஏதோ நீங்களா பார்த்து ஏதோ கொடுங்கக்கா அப்படின்னு நான் சொன்னேன். சரிப்பா நான் 25 ரூபா தான் தரேன்ப்பா அப்படின்னாங்க. சரிக்கா கொடுங்கக்கா அப்படின்னா அவங்க வந்து நீ ஒரு வீட்டுக்கு 50 ரூபா வாங்குறீங்களே, எல்லா வீட்டுல ஒரு நாளைக்கு 1500 ரூபா சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்ப வந்து அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்து பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவர் யார் பேசுறாரு? அவர் பேர் என்ன? என்னன்னா செய்யுது? அதை கேட்கறேன் தாமடின்றாங்க. பேர் சொல்றாங்க, வீடியோ எடுக்கிறாங்களே. நீ உன் பேரை சொல்லு, உங்க ஏஜென்சி சொல்லு, உங்க வீடியோ எடுக்கிறேன் அவங்க வீடியோ தான் எடுத்துருக்காங்க. கணபதி வேல் இந்தியன் கேஸ் ஏஜென்சிஸ். இவங்க தான் இந்த ஏஜென்சியோட இது. உங்க பேர்? நான் ஒரு ஸ்பீக்கரை போடுங்க. நான் பேச மாட்டேன். அவர் பேசுறது ரெக்கார்ட் ஆகட்டும். ஸ்பீக்கர் போடுங்க. பாத்தீங்களா என்னடா பண்றது? இப்ப நான் மீடியால இருக்கேன். என்கிட்ட
நீங்க இந்த டபாய்க்கு வேலை எல்லாம் பண்றீங்க அப்படின்னா மன்னிச்சுக்கிறேன், நான் மன்னிக்கிறேன். ஏன் ஒரு வீட்டுக்கு மன்னிக்கிறீங்க? அடுத்த மாசம் எனக்கு நான் போன் பண்ண உடனே கேஸ் வருமா? டிலே பண்ணுவீங்களா? டிலே பண்ணுவீங்களா? டிலே பண்ணீங்கன்னா பண்ண மாட்டாங்க. பண்ணீங்கன்னா உங்க ஏஜென்சில இருந்து எனக்கு டிலே ஆச்சு, இல்ல இந்த பிளாக்ல யாருக்கிட்ட எக்ஸ்ட்ராவோ இல்ல யார்கிட்டயுமே எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் வாங்குனீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்க ஏஜென்சியை நான் மூட வச்சுவேன். நான் மீடியால இருக்கேன், நான் திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்கேன். இது இப்படியே நான் Facebookல போட போறேன். உங்க பேரை மட்டும் சொல்லுங்க எனக்கு. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? நீங்க கம்பெனி போட்டு உங்க பேர் என்ன? 50 ரூபாய் வாங்குனீங்களா? 45,000 தின்னீங்கல்ல மாசம்? தின்னீங்கல்ல? ஏன் காசு 50 ரூபாய் எனக்கு என்ன ஓசியில கிடைக்குதா? உங்க வீட்டுல இருக்கவங்க ஓசியில கிடைக்குதா? சொல்லுங்க. யாருக்கு காசு சும்மா கிடைக்கும்?